ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக சிம்பிளாக மட்டன் கிரேவி குக்கரில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பெரிய ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய ஆனியன் ஆட் பண்ணும்போது என்னென்னா அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ லிமிட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அந்த மிக்சரில் என்னென்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இஞ்சி பூண்டு போடுறதுனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். வணக்கி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கறி மசாலாவில் 1.5 ஸ்பூன் பக்கமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 50 kgs ஆஃப் மட்டன் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப ஓவராக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது காரத்துக்காக நான் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 டீஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கரிஞ்சிடாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலாவில் ரொம்ப ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி இருக்கீங்களா, அதை திருப்பி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிட போகுது. அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் கடலை 2 மட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேவிக்கு போதுமான அளவு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, காரம் இது எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் ஓகேவாக இருந்ததுன்னா மூடி போட்டு 3 to 4 விசில்ஸ் விடுங்க. விசில் விட்டதுக்கப்புறம் விசில் விட்டு அதுக்கப்புறம் விசில் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ஒரு பாட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.